இருக்கேன் இந்த சேட்டை இல்லை. அதையும் தாண்டி டிக்வா புயல் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு போனாங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பு கிடைக்கிறோம். இங்கே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் மீனவர்களால் நடத்தப்படுகிற ஒரு ஆர்ப்பாட்டம். உண்மையில் இன்றைய நிலப்பாடு ஆகலும் மோசமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், வெள்ளங்கள் நியாயமான நிறைய குடும்பங்களை இன்றைக்கு ஒரு நடுத்தருவில் கொண்ட ஒரு நிலையில் இருக்கிற நேரம் மீனவர்களுக்கும் மிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற அந்த ரோலர் சம்பந்தமாக அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்குது. அதில் என்னென்ன விடயம் கதைக்கப்பட்டிருக்குது, என்னென்ன ஆர்ப்பாட்டம் நடக்குது, யார் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தி செய்யணுன்றதெல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல எங்கள் காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மீத சொல்லுங்கள். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். கட்சி வேதமன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது. வடமொழி மீனவர்கள் காலகாலமாக எதிர்நோக்கும் இந்திய நிலைப்படையினால் பாதிக்கப்பட்ட மக்களால் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய இழுவைப்படகுகளுடைய அட்டகாசமானது வடமாகாணத்துக்கு மிக அதிகமாக, வடமாகாணத்துக்குள்ள யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்தில் தீவு பகுதியையும் குறிப்பிட்டு சொல்லணும். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி 4 மாவட்டங்களும் கடல் சார்ந்த மாவட்டங்களாக இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும். இங்கே இன்றைக்கு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்படுகின்றது என்றால் அது எதற்காக? இந்தியா எங்களுக்கு செய்யும் துரோகத்தனத்துக்காக தான் செய்யப்படுகின்றது. இந்திய ரோலர்கள் நாங்கள் நொந்து போயிருக்கின்றோம். எங்களுடைய மக்கள், கடல் தொழிலாளர்கள் அனைவரும் மிகவும் நொந்து போயிருக்கின்றோம். அந்த ஏற்கனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு
கசங்கி புளிஞ்ச மாதிரி பாதிக்கப்பட்டு அப்படி நொந்து போயிருக்கின்ற மக்கள் இன்றைக்கு மட்டுமில்லை, நெடுக இந்த இந்திய ரோலர்கள் வந்து அட்டகாசப்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு போனால் நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய மக்களை என்ன செய்வது? யாரிடம் போவது? விடுதலை புலிகள் இருக்கேக்க இந்த சேட்டை இல்லை. விடுதலை புலிகள் இருக்கேக்க எங்களுடைய மீனவர்கள் ஒழுங்காகத்தான் தொழில் செய்தவர்கள். அப்படி இந்திய ரோலர்கள் வந்தாலும் அதற்குரிய ஒரு அழுத்தமான செயல்பாடுகளை அவர்களுக்கு கொடுத்து, ஆனால் எங்களுடைய மீனவர்கள் சிறப்பாகத்தான் செய்தார்கள். ஆனால் இன்று இப்போ இதிலெல்லாம் ரால் சீசன் உங்களுக்கு தெரியும். இந்த சீசனை விட்டால் எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? எங்களோட மக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? ஏன் மக்களை பட்டினி போடுறீங்க? எங்களோட மக்களை ஏன் துன்பப்படுத்துறீங்க? யுத்தத்துக்கு பாதிக்கப்பட்டது நாங்கள். சரி, அது முடிஞ்சு போட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இப்போ இப்படியான பாதிப்பு. இந்த ரோலர் எல்லாம் இரவு 2 மணி எனக்கு சரியாக ஃபோனில் காட்டுவேன். முல்லைத்தீவு டவுனுக்கு இருந்து ஒருவரும் நாயாத்திலிருந்து ஒருவரும் 2 மணிக்கு கோல் எடுங்க. முல்லைத்தீவு கடல் முழுக்க ரோலர். அப்போ யாழ்ப்பாண கடை இந்த தீவத்தார எல்லாம் தீவில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வேறு என்ன தொழிலுக்கு போகிறது? இந்த வாழ்வாரத்தை நம்பி இருக்கிற எங்களை ஏன் நீங்கள் இப்படி வயிற்றில் அடிக்கிறீர்கள்? இல்லை நடிக்கிறீங்களா? இந்தியா நடிக்குது, எங்களுக்கு நடிக்குது, எங்களோட மக்களை துன்புறுத்து. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். எங்களை வாழ விடுங்கன்னு தான் கேட்குறோம். அல்லது ஒரே இதாக கொண்டு வந்து குண்டுகளை போட்டு எங்களை அழிச்சு விடுங்க. இதைத்தான் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கு. எங்களை இப்படி நிம்மதியாக இருக்க விடுங்கோ. ஏன்னா நீங்கள் செய்கிறது முழுக்க துரோகத்தனமான வேலை. எங்களோட மீனவர்களை நொந்து போக விடாதையும் கொண்டு தான் நாங்கள் கெஞ்சி கேட்குறோம். 5 நிமிஷம் மண்டபடியால் உங்களுடைய இந்த கோரிக்கை அத்துமீறிய எல்லை மீறிய இந்திய படகுகளுடைய இந்த தன்மை தொடர்பாக நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த கருத்து அல்லது உங்களுடைய நிலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்றால், எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கடற்கரையோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது. எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படகுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே கூட வடமாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரையாடிய போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த இழுவைப்படகுடைய தாக்கத்தினாலே முழு மீன் வளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நீங்கள் இந்த மகஜரை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பிலே கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய அமைச்சுகளோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. என்றால் எங்களுடைய இந்த மாவட்டம் பிரதானமாக கடற்கரையோடு சேர்ந்த மாவட்டம். அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தாலே கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நிச்சயமாக உங்களுக்குரிய தீர்வை பெற்றுத் தருவதற்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே என்னுடைய முயற்சிகள் எடுத்து இந்த விடயத்தை மேல்மட்டத்திற்கு தெரிவித்து அது தொடர்பாக உங்களுக்கு சாதகமான தொடர் நடவடிக்கைகளுக்கு என்றும் உங்களோடு நிற்போம் என்று கூறி, உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது உணர்வு ரீதியான எழுச்சி என்பது உண்மையிலே உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறு அக்கறை எடுத்திருப்பது உண்மையிலே எங்களுக்கும் வேதனை அளிக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த அர்த்தபுஷ்டியான இத்தகைய ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு எங்களாலான முயற்சிகளை இந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நெடுந்தீ முன்னாள் சமாச தலைவர் பத்திமாசன் லீலியான் கதைக்கிறேன். உண்மையிலே இப்போ நான் கதைக்கிற விஷயம் எமது ஜனாதிபதி மேன்மைதாங்கிய ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக் அவர்களுக்கும் கடத்தொழில் அமைச்சர் மற்றும் எல்லை தாண்டும் இந்திய இழுவைப்படகு மீனவர்களுக்கும் எல்லை தாண்டி இருக்கும் எங்களது பிரதமர் நரேந்திர மோடி, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குமான இந்த எங்களோட பலிகை
இது எங்களோட மீனவற்ற குரல் இல்லை. நான் கேட்கறது மீனவற்ற குரல் இல்லை, மீனவற்ற அவல குரல், மீனவற்ற அழுக குரல். மீனவர் நித்தம் பாடுபடும் அவலங்களையும் துன்பங்களையும் நாங்கள் நித்தம் எப்படி சொல்ல வேண்டிய முறையில் என்னென்னு தெரியாமல் தான் இந்த போராட்டம் நடக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் கொண்ட ஜோசிங்க டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் கிடக்கிற இடத்துல நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செய்யணும். என்னென்னு சொன்னால் அதையும் தாண்டி டிட்பா புயல் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு போனோம். நாங்கள் டெய்லி இந்த இந்திய நிலவப்பட பிரச்சனையால் நாங்கள் படு மோசமாக பாதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இந்த காட்டு மிராண்டித்தனமாகவும் மிலேச்சத்தனமாகவும் ஒரு மனித முறையற்றத்தனமாகவும் இந்த இந்திய நிலவப்படகு, அதாவது இப்போ 3 நாள் இருந்த அந்த தங்கச்சி மடன் ராமேஸ்வரம் அந்த ரோலரை தாண்டி இப்போ ஒரு ரோலர் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் புதுச்சேரி காரைக்கால் அந்த நாகப்பட்டினம் அந்த ரோலர்களால் எங்களால் நிம்மதியாக தொழில் செய்யலாது. உண்மையில ஒரு இலங்கை அரசாங்கம் என்ன செய்யணும், ஒரு கடத்தொழிலாளியை ஒரு அந்த இலங்கை குடிமகனுக்கு ஒரு நிம்மதியான தொழில்முறை ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்களோட வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தணும். இந்த கடலுக்குள்ள என்ன கிடக்கு, உண்மையாக அந்த கடல் தாய் நோயப்பட்டு இருக்கிறார். இந்த கடத்தில் இருக்கிற வளம் இல்லை. இந்த கடலாண்டி எங்களோட குடும்ப நிலை இருக்குது. இன்றைக்கு பாருங்க, வருஷத்தை இறுதி நாள், எங்களுக்கு ஒரு வருஷம் முடிவில் ஒரு பெருநாள்கள் திருநாள்கள் வார நேரங்களில் விலைகளை இழந்துட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு. இது மீனவன் எவ்வளவு சின்ன ஒரு கனவுகள் இருக்குது. எங்களோட கனவுகளை கலைக்கிறாங்க இவங்க. இந்த பாருங்க இந்த வேலைகளை நாங்கள் இவ்வளவு இது எங்களுக்கு கோடிக்கணக்கில் மேலே இழந்து போயிருக்கிறோம். நாங்கள் இந்த மன்னாராக இருக்கட்டும், முல்லைத்தீவாக இருக்கட்டும், தீவு பகுதியில் இருக்கட்டும், தென்மராட்சி வடமராட்சி எல்லா தொழிலாளிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இது நாங்கள் சும்மா இது ஒவ்வொரு மகன் இது பொதுப்பட பிரச்சனையாக தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு மீனவனும் தனிப்பட்ட பிரச்சனையில் அதை முடிவெடுப்பான இது பாரதூரமான விளைவுகளை சந்திக்கும். இந்த விளைவுகளை ஏற்படுத்த முழு பொறுப்பும் கடத்தொழில் அமைச்சரை சார். இன்றைக்கு நாங்கள் ஒரு இழப்புகள் இழந்திருக்கிறோம், கோடிக்கணக்கான இழப்புகள் இழந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நஷ்ட வீடு, ஒரு மனிதாபிமான நிவாரணங்கள் இது வழங்கப்பட்டிருக்குதா? கடத்தொழிலாளிகள் நீங்கள் எந்த முறையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இந்த இலங்கை செய்கிற இந்தியா செய்கிற நிவாரண உதவி என்ற டிட்பா புயல் இலங்கை புள்ள. ஆனால் இந்த இந்தியன் ரோலரால் பாதிக்கப்பட்டது வடபகுதி மீனவர்கள் மட்டும்தான். எங்களுக்கு எவ்வளோ இழப்புகள் இருக்குது. எங்களோட 4ஆம் எங்களோட பிள்ளைகளோட கல்வி நிலை என்ன, எங்களோட குடும்பங்கள் கடன்பட்டு இருக்குது. இதே நேரத்தில் எங்களால் மீள முடியாத துயரத்தில் இருக்கிறோம். ஆனால் இது சாதாரண பிரச்சனை இல்லை, எல்லாம் அரசியல் பிரச்சனையை தாண்டி உங்களோட வேறு பிரச்சனைகளை தாண்டி இது எங்களோட உரிமை பிரச்சனை. கடத்தொழில் நாளாந்த தொழில்முறையான ஒரு தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனையாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். ஆனால் உண்ட மனசில் வச்சுருங்க, எங்களால் எங்களோட கடலை காப்பாற்றணும், எங்களோட கடல் தாயை காப்பாற்றணும், எங்களோட ஒவ்வொரு குடிமகன் ஒரு மீனவ குடிமகனை காப்பாற்றுங்க. வடபகுதியில் உங்களுக்கு அக்கறை இல்லை. உண்மையில நீங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லது செய்வீங்க என்றதை சொல்லிப்பதான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜனாதிபதி ஆக்கினோம். அன்றைக்கு எங்களோட வடபகுதி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இந்த இந்திய நிலவப்படகு இப்படியே தொடர் பிரச்சனையாக போய்கொண்டே இருக்கணுமா? இதுக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? இது எங்களோட இது முடிகிற பிரச்சனை. எங்களோட சந்ததியை தொடராது. சந்ததி எங்களோட இதில் பாருங்க, வயசு போனா தாத்தா மாதிரிலாம் நிற்கிறாங்க. அவங்களோட காலத்துல இருந்து துவங்கின பிரச்சனை இன்னும் முடியலை. அதை தாண்டி இந்த இளம் சமுதாயம் நாங்களும் வந்து இந்த பிரச்சனையை நிற்கிறோம். இதையும் தாண்டி என்ன செய்யறோம்? இனி வர குழந்தையும் வந்து நிற்க வேண்டியது. இதுக்கு ஒரு நிலை இருக்குது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? எங்களுக்கு இன்றைக்கு தேவை வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்திய நிலுவப்படகை நீங்க எப்ப நிப்பாட்டணும் என்று சொல்ற அந்த இறுதி முடிவு. 2வது எங்களுக்கு இந்த வாழ்வாதார இழப்பீடு. 3வது எங்களை எல்லையை தாண்டிய இந்த இந்திய நிலுவப்பட வராத அளவுக்கு கடல் வள பாதுகாப்பு சட்டத்தை இருக்கணும். அதை தாண்டிய கடல் அங்க இந்திய நேவி என்ன செய்யணும், கடல்ல நின்று எங்களுக்கு பாதுகாப்பு செய்யணும். அந்த இந்திய நிலுவப்படகை எங்களை வர விடாம உண்மையில ஒன்றை யோசிக்கணும்னு சொன்னா, எவ்வளவு இந்த இலங்கை இறமைய இந்த வல்லாதிக்கு நாடு மதிக்குது இல்லை. இந்த இறமைக்கு மிலேச்சத்தனமான ஒரு போக்க கையாண்டிருக்கு. நாங்கள் ஒரு குடிமகன் ரீதியில் எங்களுக்கான சரியான முடிவை சொல்லணும். நாங்கள் வாழ்றதா சாகிறதான்ற நிலைமையிலே இருக்கிறோம். நித்தம் செத்து கொண்டிருக்கிறோம். எங்களால் வாழ இல்லாத முடிவுக்கு இருக்குது. ஒரு வாழ்வாதாரத்தை எவ்வளவு கேள்விக்குறியாக்குது. எங்களோட குடும்பத்தை நாங்கள் எங்களோட குடும்ப பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன, ஒரு கல்வியோட நிலை என்ன, எந்த பிள்ளையோட பொருளாதார நிலை என்ன, இனி எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமணம் அடிச்சு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு கல்வி நிலையில் உயர்த்துறோம் இல்லையா, வேறு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கல. இப்படியே டெய்லி வந்து நாங்கள் போராடுறதா? போராடி நீங்கள் சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், திரும்பி போகிறோம். ஆனால் இனி இந்த போராட்டம்ன்றது அப்படி இல்லை. இது வேற வடிவா தனி மனித நேரத்தில் தனி மனிதனா ஒரு போராட்டத்தில் முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னா பாரதூரமான விளைவுகளை சந்திக்கும். என்னன்னு சொன்னா, நாங்கள் எவ்வளோ வழியில கையாண்டு இருக்கிறோம். ஒரு குடும்பமா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, எங்களை மீனவற்ற தாங்கள வலிகளை, எங்களோட சுமைகளை, எங்களோட பாரதூரமான வழிகளை சொல்றதுக்காக வந்திருக்க மவளை குறை இல்லை. ஆனா நீங்க அதை சரியான முறையில கேட்கலையேன்னு சொன்னா, மீனவர்கள் தனிப்பட்ட முறையில முடிவெடுப்பாங்க. அதுக்கு நாங்க யாருமே பொறுப்பு இல்லை. அதுக்கு யாரு? இந்த கடத்தொழில் அமைச்சர் சார்ந்த அமைச்சர் தான் பொறுப்பு. எங்களுக்கு இப்ப நாங்க இறுதியா கேட்டுக்கொள்றதுன்னு சொன்னா, எல்லை தாண்டி வர மீனவனை நீங்க அடியோட வரவிடாம எல்லைக்கான காவல் படையை போடணும். அதுக்கு எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். இந்த தீர்வு எப்ப வேணும் என்று சொல்றது. உண்மையில ஜனாதிபதி நல்லவர் என்று சொல்லி நாங்க எவ்வளவோ விஷயம் அவரை நம்பி இருக்கிறோம். அவர் அவர் எங்களுக்குரிய விஷயத்தை செய்யணும், செய்து தருவணும். உண்மை இதே நிலைமையா இருக்குது. ஆனா அந்த வடபகுதி மக்களோட நிலைமையை கொஞ்சம் சற்று பாருங்க. இனி வார புது வருஷத்துல கூட
நாங்கள் இதே நிலைமையாக இருக்கக்கூடாது. இது எங்களோட சந்ததியிலையும் இது கடந்து செல்லக்கூடாதுன்ற கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் இடம் இடத்தை பற்றி சொல்லி கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு இடத்தை சொல்றேன். என் பேர் கில்பர்ட். இடம் மண்டதீவு. மண்டதீவுல இருந்து கக்கடதீவு இருக்கு 22 கிலோமீட்டர் தூரத்தில். அதே நேரத்தில் மண்டதீவுல இருந்து நெடுந்தீவு இருக்குது 32 கிலோமீட்டர் தூரத்தில். இந்த 32 கிலோமீட்டர் தூரத்துக்கு உட்பட்ட இடத்துல புதுப்பார் என்ற இடம் இருக்கு. புதுப்பார் மண்டதீவுல இருந்து 4 கிலோமீட்டர். அப்ப 32 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு தூரத்துக்குள்ள இந்தியன் ரோலர் வாரான். நெடுந்தீவை தாண்டி நெடுந்தீவில இருந்து 25 கிலோமீட்டர் உள்ள மண்டதீவில இருக்கிற புதுப்பார் பகுதியில இந்தியன் ரோலர் தொழில் செய்கிறான். இந்த தொழில் இதுதான் எங்களோட தொழில். இந்த தொழிலால் எங்களோட பாரம்பரிய தொழில். இந்த தொழிலை நாங்கள் கைவிட்டு 20 வருஷம் 20 வருஷம் இல்ல 2020ஆம் ஆண்டு இந்த தொழிலை நாங்கள் கைவிட்டுட்டு சிறு தொழில் செய்தாங்க, உட்கடலுக்கெல்லாம் செய்தாங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த வலையில எங்களோட தொழிலாளிகள் கிட்டத்தட்ட 70 வீரமான தொழிலாளர்கள் இந்த வலையை சீராக்கி தொழில் செய்தவர்கள். ஒரு கிழமை தொழிலுக்கு போகல. இந்தியன் ரோலர் அட்டகாசம் தாங்க இல்லாமலுக்கு இன்றைக்கு வலையில கொண்டு வீட்டை போட்டிருக்கோம். இந்த தொழிலின் பெறுமதி 15 லட்சம். ஒரு தொழிலாளி தொழில் 15 லட்சம். இந்த வலையை கொண்டு வீட்டை போட்டிருக்க. இந்த 15 லட்சத்தை எங்களுக்கு தாரது ஆறு. இந்த மாசத்துக்குள்ள அடுத்த 2026ஆம் ஆண்டு தை மாசத்துல இருந்தாவது நாங்கள் இந்த தொழிலை செய்வதற்கு நம்ம மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்து தர வேணும். என்னென்னு சொன்னால் இதுதான் எங்களோட வாழ்வாதாரம். நாங்கள் செய்கிறது ஒரு நாள் தொழில் அல்லது பகுதி நேர தொழில். நாங்கள் மாசக்கணக்கான தொழில்கள் நாங்கள் செய்வதில்லை. நாங்கள் செய்வது ஒரு நாள் தொழில் அல்லது இது எங்களோட பகுதி நேர தொழில். இந்த தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவெடுத்து தருமாறு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். கிராமிய அமைப்பு சங்க தலைவர் பேசுகிறார். என்னன்னு சொன்னால் நாங்கள் கடந்த காலங்களில் இந்திய நிலவிப்படவு காரணமாக இவ்வளோ போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்தியா தூதராலயத்துக்கோ கச்சேரிக்கோ ஆளுநர்கிட்டோ எந்த மாஜர் கொடுத்தும் எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த வருஷம் இல்லை போன வருஷம் எங்களை 3 தொழிலாளிகள ஒரே அடியாக இழுபப்படவுன்னு 25 லட்சம் ரூபா வலை அப்படியே போனது. இப்போ நீங்கள் ஒரு மனிதனுக்கு தெரியும் ஒரு வலையிட விலை இப்போ 49,000 ரூபா ஒரு 4 சரி 50,000 ரூபா போகுது. அப்ப அந்த வலை ஒரு செட் போகுமா இருந்தா அவனுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கிட்ட அந்த சேதமடை. அப்ப சேதமடைஞ்ச காசு இதுவரைக்கும் அவன் கிடக்காம அவன் இப்ப ஐயப்பன் கோயில வரங்கட்டு திரியிறான். அந்த அளவுக்கு இந்த இந்தியா மீனவர்கள் ஆளாகி விட்டார்கள். இதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்கள்கிட்ட கடந்த காலம் போன மாசத்துக்கு முதல் 2 மாசத்துக்கு முதல் காங்கேசந்திர கடற்படையினர்கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயங்கள் தொடர்பாக போட்டி எடுத்துவேன். அப்ப நாங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னா எங்களை எல்லையை கடந்து வர விடாம நீங்க பாதுகாப்பு தாரன்னு சொல்லி அவன் ஒப்புக்கொண்டுவேன். ஆனா என்ன இப்ப 2 நாளைக்கு முதல் நடந்த விஷயத்துல அந்த காரைக்கால் இது நைனாதில இருந்து 6 மீட்டர் தொலைவுல உள்ள வந்துட்டான். உள்ள நெடுந்தீவு பாலத்துக்கும் இதுக்கும் இடையில அவன் அதாவது நாங்கள் போய் கண்டிருக்கிறோம். போய் அதை பார்க்கறதுக்கான வீடியோ எடுக்க போய் கண்டிருக்கும் போது அந்த இழுவைப்படகு ஃபுல்லாக மீன் தான் அவ்வளோ நிறைஞ்சி அவ்வளோ இழுவைப்படகு ஃபுல்லாக மீன் இருந்து. அப்போ எங்களோட சிறு தொழிலாளிகள் வலை முழுக்க அந்த அன்னைக்கு போல டேர்ன் இல்லாத கடலில் அவன் அத்துமுறை அழித்து போட்டான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கடற்படையினர் கடலில் கிடக்கி கடற்படையினர் இலங்கை நேவி டோரா அங்கே பாதுகாப்பு கொடுக்குது. அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் இந்தியா மீனவர்கள் உள்ள வரார். மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இது சம்பந்தமாக நாங்கள் போலீசிடம் முறைப்பாடு போன நேரத்தில் போலீஸ் சொல்லுது என்னன்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிவாரணம் கொடுக்கறதால நாங்கள் எந்த விதமான அறிக்கைகளும் எடுக்க மாட்டோம்னு சொல்லி. ஏன்னா இந்தியாவுக்கு எதிரான அறிக்கைகளை நாங்கள் எழுத மாட்டோம்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு நிவாரணம் எங்களுக்கு தர தேவையில்லை. ஆனால் அழிஞ்ச மக்களுடைய ஆதங்கங்களும் எங்களுக்கு விளங்கு. ஆனால் எல்லா நாட்டையும் விட நான் முன் செய்கிறேன் என்று மோடி அவலத்தை அனுப்பி போட்டு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை எங்களோட கடல் வளத்தை வச்சு அவன் அடுத்த பக்கத்தால் உழைச்சிட்டு இருக்கான். சரியா? அவங்களோட அரசியல் தந்திரங்கள் எங்கள்கிட்ட ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எங்களுக்கு இப்போ இந்த கிழமைக்குள்ள இலங்கை அரசாங்கமோ இலங்கை கடற்படையோ இல்லை எங்களோட கடற்தொழில் அமைச்சரோ இதுக்கான முடிவு தரையிலே என்று சொன்னால் அடுத்த கட்டம் இலங்கைக்குள்ள எல்லைக்கு உள்ள வார அவ்வளோ டோலர்களும் எங்களால் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்தே முடிப்போம். நாங்கள் அதுக்கானவோ நாங்கள் இப்போ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு நாங்கள் இப்போ 2 நாளைக்கு முதலும் அது ஏதோ ஒரு வழியில் நாங்கள் திடீரென்று தவறுதெல்லாம் போயிட்டு என்னன்னு சொன்னால் எங்களை நைனாதிவு கரையோடு அதாவது சொன்னேன் இவங்க நான் அன்னைக்கு மினிஸ்டருக்கு நான் அதை போட்ட நேரம் என்னென்னு கேட்குறாருன்னு சொன்னால் இந்திய டோலர் வந்துட்டோன்னு சொல்லி நேவிக்கு அறிவிச்சு போட்டு மினிஸ்டருக்கு போட அதில் திருப்பி குறிப்பு எழுதி என்னன்னு சொன்னால் எத்தனை நொட்டிகள் வருதுன்னு கேட்கும். எத்தனை நொட்டிகள் வர கூப்பிட்டா கேட்கக்கூடிய அளவுக்கு கரையோடு வரான். நீங்கள் நைனாதிவை பார்த்தா தெரியும். பின்னுக்கு அந்தனியார் கோயில் இருக்கு. அந்தனியார் கோயில் கரையோடு அடிச்சுன்னு வரான். கூப்பிட அவனோட கதைக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு நடக்கக்கூடிய சம்பவம்னு சொன்னா சிறு தொழிலாளிகள் எந்த அளவு பாதிக்கப்படுவாங்க. ஆனா இதை கண்மூடித்தனமா இந்த கிழமைகளை இருக்குமா இருந்தா எங்களால எந்த முயற்சி செய்யலுமோ நாங்க செய்தே முடிப்போம் என்றதை இத்தருணத்துல கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
சரி, எவர்த்து நிற்கலான்னு சொல்லி போட்டுக்கிறேன்.